ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான வீடியோ. சிவி லிஸ்ட்டுக்கு நம்ம என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு போனோம் அப்படிங்கிற வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன சர்டிஃபிகேட்டு, என்னென்ன எவிடன்ஸ்லாம் நம்ம எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எவிடன்ஸ் டு பி ப்ரொடியூஸ்டு டியூரிங் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வித்தவுட் ஃபெயில். அது ஒரிஜினல் வித் 2 sets ஆஃப் செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸ். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரிஜினல் ஒரு செட்டு, அதாவது ஒரிஜினல் நம்மக்கிட்ட இருக்கிறது, அதோடு சேர்த்து 2 வந்து காப்பி, அந்த 2 காப்பிலும் நம்மளோட சைன் பண்ணியிருக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து க்ரீன் இங்க்கில் அட்டஸ்டட் வாங்குறது கிடையாது, நம்மளே வந்து செல்ஃப் அட்டஸ்டட் போடணும் ப்ளூ இங்க்கில். இது வந்து மற்ற யார்ட்டையும் ஹெசட்டட் ஆஃபீஸர்கிட்டலாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ மொத்தம் 3 செட்டு வந்து சர்டிஃபிகேட் வந்து நம்ம எடுத்து வைக்கணும். ஸோ நம்ம வந்து எப்படி வந்து அந்த 3 தான் அழகாக அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து 10th மார்க் ஷீட் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 12th மார்க் ஷீட் எடுத்துக்கணும். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா யூஜி டிகிரி சர்டிஃபிகேட்டு. ஸோ இதில் வந்து ஓவரால் மார்க் ஷீட் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து வச்சுக்கணும். அப்படி அதாவது யூஜி டிகிரி சர்டிஃபிகேட், அப்படி இல்லைன்னா ப்ரொஃபஷ்னல் சர்டிஃபிகேட்டு, எது வந்து நம்ம கொடுத்துருக்கோமோ, எது நம்மக்கிட்ட இருக்கோ அந்த சர்டிஃபிகேட் எடுத்துக்கணும். டிகிரி ஆர் ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட் எடுத்துக்கணும். மார்க்ஸ் ஷீட்டு, அதாவது ஓவரால் மார்க் ஷீட் இருக்கும், அது வந்து எடுத்துக்கணும். கன்சாலிடேட்டட் மார்க் ஸ்டேட்மெண்ட், அது அப்படி இல்லைன்னா எல்லா செமஸ்டரோட அந்த மார்க் 6 செமஸ்டர் மார்க் ஷீட்டும் இருக்கும், அந்த மார்க் ஷீட்டை எடுத்துக்கணும். ஸோ இது இல்லைன்னா இது தான் நம்ம வந்து 6 மார்க் ஷீட்டையும் எடுத்துகிட்டு போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஓவரால் இருந்தால் ஓவரால் வச்சுருங்க, 6 செமஸ்டர் இதை வந்து தனியாக வச்சுக்கோங்க. அவங்க கேட்டால் காமிக்கிறதுக்கு, ஒருவேளை நம்ம தேவையில்லைன்னு வச்சுட்டு போயிட்டோன்னா அப்போ திடீர்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணுறது, அதனால் நம்ம வந்து எடுத்துகிட்டு போயிருங்க. இதெல்லாம் கவனமாக வந்து எடுத்து வைங்க. ஸோ இது வரைக்கும் வந்துட்டோம். இனி வந்து சிவி லிஸ்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணுறதுக்கு நம்ம கரெக்டாக நம்ம என்னென்ன நம்மக்கிட்ட இருக்கோ அதை அப்படியே எடுத்துகிட்டு போனோன்னா எந்த பிரச்சனையும் வராது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் சர்டிஃபிகேட், அதாவது நம்ம டெட்டு பாஸ் பண்ணதுக்கான ஒரு சர்டிஃபிகேட் இருக்கும். அந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஜெராக்ஸ் மாதிரி தான் நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருப்போம். அது வந்து 3 காப்பி எடுத்துக்கணும். அதாவது 3 காப்பியில் ஒரிஜினலில் ஒன்று வச்சுட்டு 2 வந்து நம்ம இதில் வச்சுக்கலாம். அடுத்து கவர்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருந்து அதாவது நம்மளுக்கு எதாவது அரசாணை வந்துருந்துச்சுன்னா அந்த அரசாணை இருந்தால் அதை எடுத்து வச்சுக்கலாம். அதுதான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மீடியம், அதாவது எல்லாமே வந்து 12th டிகிரி அப்புறம் பிஎட் எல்லாமே தமிழ் மீடியம் படிச்சிருந்து ஆம் அப்படின்னு கொடுத்துருந்தோன்னா சர்டிஃபிகேட்டில் அந்த சர்டிஃபிகேட் வைக்கணும். மற்றவங்களுக்குலாம் இது வந்து தேவை கிடையாது, அதை அப்படியே வந்து இக்னோர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இது வந்து கண்டிப்பாக தேவை. இதில் வந்து நம்ம வந்து ஏற்கனவே நம்ம வாங்கி வச்சுருக்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதில் வந்து நம்ம அப்பா பேர் தான் இருக்கும், அப்பா பேர் இருந்தால் தான் அவங்க ஏற்றுப்பாங்க, இல்லைன்னா அப்படியே அங்கேயே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட் வந்து முக்கியமாக எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டு. ஸோ இது வந்து இருந்தால் வந்து அதையும் நம்ம எழுதி வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா அதையும் நம்ம இக்னோர் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போய்க்கலாம். இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம அதோட சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ஓசி, அதாவது கவர்மெண்ட் ஏற்கனவே வந்து கவர்மெண்ட்டில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப என்ஓசி சர்டிஃபிகேட் வந்து அவங்க வந்து சப்மிட் பண்ணணும். அது அடுத்து வந்து கான்டாக்ட் சர்டிஃபிகேட், இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம எங்கே முடித்தோமோ அந்த இன்ஸ்டியூட்டில் பின்னாடி டிசியில் குட்டுன்னு போட்டு கொடுத்துருப்பாங்க, அதுவே வந்து இனஃப், அதுவே எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து வந்து கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணுறப்ப நம்ம அப்ளை பண்ணியிருப்போம், அது வந்து பார்த்திங்கன்னா 3 month வரைக்கும் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை விட அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து நியூவாக தான் வாங்குற மாதிரி இருக்கும். அந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட், அதுலேயும் ஹெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட வந்து நம்ம சைன் வாங்கிக்கணும். இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த பயோடேட்டா ஃபார்மு, ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், இது 2மே வந்து எப்படி ஃபில் பண்ணுறது நான் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இது வந்து அந்த 2 ஃபார்மும் ஃபில் பண்ணி அதுலேயும் அட்டஸ்டட் வாங்கிக்கணும். ஸோ இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 14 சர்டிஃபிகேட் நம்ம வந்து வைக்கணும். என்னென்ன வைக்கணும்னா 10th ஒரிஜினல் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2 காப்பி எடுத்துக்கோங்க. அது நெக்ஸ்ட்டு 12th மார்க் ஷீட்டு, அதோட 2 காப்பி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டிகிரி மார்க் கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்டு, அது அப்புறம் டிகிரி முடித்த ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட்டு, அதே மாதிரி அந்த 2 ஜெராக்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிஎட்டோட கன்சாலிடேட்டடு, அப்புறம் டிகிரி பட்டம் வாங்கியிருப்போம்ல அது மாதிரி 2 இது.
ஸோ இதே மாதிரி வரிசையாக வந்து ஒவ்வொன்றா நம்ம அடுக்கி வச்சுட்டு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு கிளிப்பு மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ கிளிப்பு யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம 3 ஜெராக்ஸ் வந்து கரெக்டாக ரெடியே பண்ணுவோம். அதாவது ஒரு ஒரிஜினல் செட்டு 2 வந்து பார்த்திங்கன்னா காப்பி. இதை எடுத்து வச்சுட்டோன்னா கரெக்டாக அவங்க கேட்க நம்ம எடுத்து கொடுத்துட்டோன்னா சிவி வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். அங்கே போய் பதட்டப்படக்கூடாது. இதுன்னு எந்த சர்டிஃபிகேட் மாற்றி கொடுத்து இது பண்ணக்கூடாது. அவங்க கேட்குறத நம்ம கரெக்டாக கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு போயிருங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எது எடுத்து கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது மாதிரி அட்டஸ்டட் வந்து சீக்கிரம் வாங்கிடுங்க. இங்கெல்லாம் யார்ட்டெலாம் வந்து அட்டஸ்டட் வாங்கணும், ஃபோட்டோஸ் வந்து எங்கே ஒட்டணும், கரெக்டாக எங்கே சைன் பண்ணணும், அதெல்லாம் இது பண்ணிக்கோங்க. அது மாதிரி பயோடேட்டா ஃபார்ம் வந்து அடித்தல் திருத்தல் இல்லாமல் நம்ம வந்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணணும். 2-3 ஜெராக்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அதை வந்து ஃபில் பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக வந்து பண்ணுங்கள். தப்பு இல்லாமல் பண்ணுங்கள். பதட்டப்படாமல் பண்ணிங்கன்னா கரெக்டாக பண்ணலாம். ஸோ எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாத்துக்குமே வந்து சிவி லிஸ்ட்டு போட்டுட்டாங்க. இங்கிலீஷ் சப்ஜெக்ட்டுக்கு இன்றைக்கி போட்டுருவாங்க. அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மொதல் நாள் போட்ட மேக்ஸ் சப்ஜெக்ட்டு அவங்களுக்குலாம் வந்து கால் லெட்டர் வந்து வந்துடுச்சு. நேற்று போட்ட சிவி லிஸ்ட் போட்டிருக்கவங்களுக்கு இன்றைக்கி ஈவினிங்குள்ளே கால் லெட்டர் வந்துடும். ஸோ கால் லெட்டர் தான் நம்ம ஃபஸ்ட்டு வைக்கணும். ஸோ நான் அதை மறந்துட்டேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு கால் லெட்டர் வச்சிடணும். அதாவது நம்ம கால் லெட்டர், அதுக்கப்புறம் 10th, அடுத்து 12th அந்த மாதிரி வரணும். ஃபஸ்ட் எடுத்தனுமே கால் லெட்டர். டீச்சர்ஸ் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.